இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு ஆதங்கம் இருக்க திரு வேல்முருகன், இந்த சட்டப்பேரவையோட கடைசி கூட்டத்தொடர் கடைசி நாள்ல நீங்க பேசுறீங்க. அந்த கடைசி உரை பார்க்கும்போது திமுக அரச மிகவும் பாராட்டி தமிழ்நாடு சட்டப்பேரவையில நீங்க மூத்த பத்திரிகையாளர்களே, இது ஒரு மரபு. நீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு மூத்த எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி முன்வரிசை தலைவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த நிறைவு நாள் நண்புக்கு அந்த 5 ஆண்டு நம்ம அடிச்சுப்போம், சட்டையை கீச்சுப்போம், போராடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த நிறைவு செய்கின்ற காலத்தில் பேரவைத் தலைவரை, முதலமைச்சரை அது ஒரு பாராட்டி புகழுரை வழங்கி தான் அதை நிறைவு செய்வோம். அந்த மாண்புக்கு எனக்கு தெரியும். ஏற்கனவே நான் 2 முறை தலைவர் கலைஞரோடும் தலைவர் ஜெயலலிதாவோடும் அப்படி பாராட்டி அந்த அவையை நிறைவு செய்த ஒரு முன்வரிசை தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற கொறடா. அந்த அடிப்படையில் யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு பதவியில் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் மீது பதவிக்கு வரணும், வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரு சக அந்த அது மரபு. அந்த மரபை நான் பாராட்டினேன். இப்பயும் சொல்கிறேன், அந்த மரபை பாராட்டி என்னுடைய வார்த்தையில் நான் பின்வாங்கலை. மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கடினமான உழைப்பாளி. அவருடைய அந்த உழைப்பை குறித்து நான் கிஞ்சித்தும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அதுபோன்று திரு உதயநிதி அவர்கள் அந்த ஆட்சிக்கு அவர் இந்த அதிகாரத்துக்கு இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருந்தது என்பது உண்மை. ஆனால் இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்ட அந்த துறையில் மிகச்சிறப்பாக அவர் பணி செய்திருக்கிறார் என்று நான் பாராட்டி பதிவு செய்தது இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த ரெண்டு வார்த்தைகள் உள்ளடங்கிய அந்த உரை தான்.